வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி வரைக்கும் செல்லக்கூடிய சாலை மிகவும் அகலம் குறைவாக உள்ள சாலை. அதனால் வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப இடையூறாக, ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் இந்த சாலையில் வாகனங்களை இயக்குவதற்கு. அதனால் இந்த பகுதி, அதாவது புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி வரைக்கும் உள்ள மொத்த பகுதி மக்களுமே இந்த சாலை எப்போது அகலப்படுத்துவாங்க அல்லது எப்போது 4 வழிச்சாலையாக மாற்றுவாங்க, இந்த சாலைக்கு இந்த ரோட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அனைத்து மக்களுக்கும் இப்போது ஒரு அருமையான திட்டத்தை கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரிய நகர்பகுதியில் முக்கியமான 2 நகர்பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று புதுக்கோட்டை, இரண்டாவது அறந்தாங்கி. இது ரெண்டும் தான் பெரிய அளவில் உள்ள முக்கியமான நகர்பகுதிகள். அதன் பிறகு தான் மற்ற பகுதிகள் எல்லாமே நகர்பகுதியாக பெரிய அளவில் இருக்குது. இருந்தாலும் இது மிகவும் முக்கியமான 2 நகர்பகுதிகளாக உள்ளது. இன்னும் ஒரு சில மாதங்களில் புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்பட இருக்கிறது. அப்போது இந்த மாநகராட்சியாக மாற்றப்பட்டால் நகர்ப்புற பகுதி இன்னும் அதிகமாக்கப்படும். அப்போ சாலைகள் விரிவாக்கம் செய்ய வேண்டும், போக்குவரத்துகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி வரை உள்ள பகுதி ஒரு பெரிய மாற்றமடைய இருக்குது. அந்த சாலைகளும் 4 வழிச்சாலையாக மாற்றுவதற்கான பணிகள் இப்போது துவங்கி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக எந்த பகுதியில் இந்த 4 வழிச்சாலை அந்த விரிவாக்க பணிகள் நடைபெறுகிறது, எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரைக்கும் நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் அறந்தாங்கியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கிறேன். அதாவது குளவாய்ப்பட்டியெல்லாம் தாண்டி அதற்கப்புறம் உள்ள ஒரு சில ஊர்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கிக்கு 35லேருந்து 36 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த 35 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கே பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா அதிகமான வளைவுகள், குறுகலான சாலைகள், 35க்கு 40க்கும் மேற்பட்ட வேகத்தடைகள்லாம் இருக்கிறதுனால அந்த வேகத்தடைகள்லாம் கேர் மாற்றி போகிறதுக்கே அது ஒரு டைம் ஆகுது. அதனால் இது 4 வழிச்சாலையாக மாற்றிட்டாங்கன்னா இவ்வளவு வேகத்தடைகள் இருக்காது, இவ்வளவு வளைவுகள் இருக்காது. நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேகமாக அந்த பகுதிக்கு நம்ம சென்றடைவதற்கு நன்றாக இருக்கும். புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை தற்போது 4 வழிச்சாலையாக மாற்றும் பணிகள் துவங்கி இருக்கு. முதல் கட்டமாக புதுக்கோட்டை நகர்பகுதியிலிருந்து கைக்குறிச்சி வரை உள்ள 5 கிலோமீட்டர் பகுதி முதல் கட்டமாக 4 வழிச்சாலையாக மாற்றும் பணிகள் தற்போது துவங்கி இருக்கு. அதனால் புதுக்கோட்டை நகர்பகுதியிலிருந்து கைக்குறிச்சி வரை உள்ள பகுதிகளில் அந்த மரங்கள் எல்லாமே அகற்றிவிட்டு அரசு நிலங்களில் கூடுதலான ஷெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே நீக்கிட்டு அந்த முதல் கட்ட பணிகள் துவங்குவதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் புதுக்கோட்டை நகர்பகுதியிலிருந்து கைக்குறிச்சி வரைக்கும் உள்ள பகுதி இதற்கு முன்னதாக எப்படி இருந்தது, இப்போ அங்கே என்னென்ன மாதிரியான பணிகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் போகக்கூடிய பகுதி கைக்குறிச்சியிலிருந்து புதுக்கோட்டை நகர்பகுதிக்கு நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன்.
இந்த இடத்துல ஒரு பெரிய அளவிலான வளைவு ஒன்று இருக்குது. இந்த வளைவில் லெஃப்ட் சைடில் நம்ம போகிற திசை நோக்கி போகும்போது இப்போ நம்ம புதுக்கோட்டை நகர்ப்பகுதி நோக்கி போயிட்டுருக்கிறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல மட்டுமே பார்த்திங்கன்னா 4 வேகத்தடைகள் அமைச்சிருக்காங்க. அப்படி 4 வேகத்தடை போட்டுமே பார்த்திங்கன்னா வேகமாக தான் அந்த இடத்துல வந்து திரும்புகிறாங்க. பட் இந்த சாலைகள் 4 வழி சாலையாக மாற்றப்பட்டால் இந்த வேகத்தடைகளை வந்து நீக்குவாங்க. நம்மளும் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை முதல் கட்டமாக 4 வழிச்சாலையாக மாற்றப்பட இருக்கக்கூடிய பகுதியை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பகுதி தான் முதல் கட்டமாக 4 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டு அந்த சாலைகள் நிறைவடைய இருக்கிறது. இரண்டாவது கட்டமாக குளவாய்ப்பட்டி, மரமடக்கி ரோடு, நாயக்கர்பட்டி வழியாக அறந்தாங்கி வரை உள்ள பகுதிகள் முழுவதுமாக 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இரண்டாவது கட்ட பணிகள் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் முடிவடைய இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் இன்னும் வெளியிடவில்லை. அதனால் முதல் கட்ட பணிகள் தான் உறுதியாக இந்த பகுதிகள் நிறைவடைய இருக்குது. அதனால் அந்த பகுதியை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட பணிகள் எந்த பகுதியில் துவங்க இருக்குது, எப்போது அதற்கான அறிவிப்புகள் வருமோ அப்போது அந்த பகுதிகள் பற்றிய வீடியோ நம்ம கண்டிப்பாக அந்த பகுதியை நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.